ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் இன் தமிழ்நாடு பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பிராமின் மூமெண்ட் அண்ட் த சேலஞ்ச் டு காங்கிரஸ். த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். The non-Brahmins organized themselves into political organizations to protect their interests. In 1912, the Madras Dravidian Association was founded. C. Nadesanar played an active role as its secretary. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிராமின்ஸ் மட்டுமே வந்து இந்த பொலிட்டிக்கல்ல அவங்களுக்கான ஆர்கனைசேஷன்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்காக அவங்க வந்து போராடிக்கிறாங்க, நமக்காக யாரும் இல்லைன்ற ஒரு தாட் வந்து கிரியேட் ஆகி என்ன ஆகுதுன்னா, பிராமின் இல்லாதவங்க நான் பிராமின்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையமா வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ 1912 வந்து மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் ஒன்று வந்து உருவாக்குறாங்க. இதை யார் உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சி நடேசனார்ன்றவர் வந்து உருவாக்குறாரு, ஃபவுண்ட் பண்றாரு. அதோட செக்ரட்டரியாவும் வந்து சி நடேசனார் தான் வந்து இருக்கிறாரு. ஜூன் 1916 he established the Dravidian Association Hostel for non-Brahmin students. On 20 November 1916, a meeting of about 30 non-Brahmins was held under the leadership of P. Dyagarayar, Dr. T. M. Nair, and C. Nadesanar at Victoria Public Hall in Chennai. The South Indian Liberal Federation (SILF) was founded to promote the interest of non-Brahmins. So, 1916 ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் SILFன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1916ல. இப்ப இதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் SILF வந்து தமிழ்ல வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லுவாங்க. இது வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு வந்து இதை வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு தமிழ்ல இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இது ஆரம்பிச்ச இயர் பாத்தீங்கன்னா 1916. இது வந்து நான் பிராமின்ஸ் இதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ 1916ல நவம்பர் 20 வந்து 30 நான் பிராமின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. யாரோட தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா பி தியாகராயர், டாக்டர் டி எம் நாயர், அப்புறம் சி நடேசனார் இவங்களோட தலைமையில 30 நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா பப்ளிக் ஹால் இன் சென்னையில வந்து நடக்குது. ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி. The Congress boycotted the elections of 1920. The Justice Party won 63 of 98 elected seats in the Legislative Council. A. Subbarayalu of the Justice Party became the first Chief Minister. After the 1923 elections, Raja of Panangal of the Justice Party formed the ministry. ஸோ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா 1920 1920ல நடந்த எலெக்ஷன்ல இருந்து பாய்காட் பண்ணிக்கிறாங்க, நாங்க இந்த எலெக்ஷன்ல கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா மொத்தம் 98 சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 63, அதாவது மெஜாரிட்டியா சீட்ஸ் வந்து இது பண்ணி ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து வின் பண்ணிடுறாங்க. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுப்புராயலு. ஸோ அதாவது 1920ல நடந்த எலெக்ஷன்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி வின் பண்ணி அதோட சீஃப் மினிஸ்டரா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏ சுப்புராயலு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் வந்து 3 வருஷம் கழிச்சு 1923ல நடக்குது. அதுலயும் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வின் பண்றாங்க. அதுல வந்து மினிஸ்ட்ரி யார் ஃபார்ம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பனங்கல் நாட்டை சேர்ந்த ராஜா வந்து மினிஸ்ட்ரியை வந்து ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்ட், கவர்மெண்ட்ஸ் ரெப்ரசிவ் மெஷர்ஸ் ரவுலட் ஆக்ட். Darkonian Anarchical and Revolutionary Crimes Act, popularly known as the Rowlatt Act, after the name of Sir Sidney Rowlatt, who headed the committee that recommended it, was passed in 1919. ஸோ ரவுலட் ஆக்ட் 1990ல வந்து ஒரு ஆக்ட் பாஸ் ஆகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு சந்தேகத்தின் பேர்லயோ, இல்ல வந்து எதனா ஒரு குற்றம் பண்ணாங்களா இல்லையான்னு விசாரிக்காமலயோ கூட யார வேணாலும் வந்து ஜெயில்ல புடிச்சு போடலாம் அப்படின்றது தான் வந்து இது இந்த ரவுலட் ஆக்ட்க்கான ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. இத யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் சிட்னே ரவுலட்ன்றவர் தான் கொண்டு வராரு. அவரோட பேர வச்சு தான் இந்த ஆக்ட்க்கு பேர் வைக்கிறாங்க. ரவுலட்ன்ற அவரோட பேரே தான் வந்து ரவுலட் ஆக்ட்ன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இந்த ஆக்ட் வந்து எப்ப வருதுன்னா 1919ல வருது. Under the Act, anyone could be imprisoned on charges of terrorism without due judicial process. Indians were against at this. Gandhi gave voice to the anger of the people and adopted the Satyagraha method that he had used in South Africa. So இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகத்தின் பேர்லயோ, இல்ல அவங்க செஞ்சாங்களா இல்லையான்னு எந்த ஒரு விசாரணையும் இல்லாமலும் ஒருத்தர புடிச்சு ஜெயில்ல போடலான்றப்போ, இது வந்து இந்தியர்கள் இடத்துல வந்து ரொம்பவே வந்து சர்ச்சைய வந்து உருவாக்கி, இது வந்து யாருமே வந்து ஏத்துக்கல. இந்தியர்கள் எல்லாருக்கும் கோவம் வந்துருது. ஸோ இதனால இதுக்காக என்ன பண்றாரு, காந்தி வந்து ஆ மக்களோட கோவத்துக்கு ஒரு வாய்ஸா நிக்கிறாரு. அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, சத்தியாகிரகா மெத்தட வந்து யூஸ் பண்றாரு. அவர் எங்க சவுத் ஆப்பிரிக்கால அவர் யூஸ் பண்ண சத்தியாகிரகா மெத்தட இங்க இப்ப இந்தியால யூஸ் பண்றாரு. Rowlatt Satyagraha. On 18 March 1990, Gandhi addressed a meeting on Marina Beach. On 6 April 1919, Hartal was organized to protest against the Black Act. ஸோ 1919ல பார்த்தீங்கன்னா, மார்ச் 18ஆம் தேதி மெரினா பீச்ல வந்து காந்தி வந்து ஒரு உரையாற்றுறாரு. அதே மாரி ஏப்ரல் 1990 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஆக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்டுக்காக கடையடைப்பு, அதுக்கப்புறம் வந்து போராட்டம், இந்த மாரி சொல்லிட்டு சில செயல்கள வந்து எடுத்து வைக்கிறாங்க. Protest demonstrations were held at several parts of Tamil Nadu. Processions from many areas of the city converged in the Marina Beach, where there was a large gathering. They devoted the whole day to fasting and prayer in the Marina Beach. Madras Satyagraha Sabha was formed. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கடையடைப்பு, போராட்டம் வந்து தமிழ்நாட்டுல நெறைய இடத்துல வந்து செயல்படுது. மெரினா பீச்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேதரிங் பெரும் மக்கள் கூட்டம் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து போராட்டம் பண்றதுன்னு சொல்லிட்டு மெரினா பீச்ல வந்து ஒரு நாள் ஃபுல்லா இந்த மாரி வந்து தர்ணா மாரி உட்காந்துட்டாங்க. ஸோ இதனோட வெளிப்பாடா என்ன ஆகுதுன்னா, மெட்ராஸ் சத்தியாகிரகா சபான்னு சொல்லிட்டு உருவாயிடுச்சு. இது வந்து இதுல வந்து யார் யாரெல்லாம் அட்ரஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உரையாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ். சத்யமூர்த்தி அண்ட் ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவங்கலாம் வந்து இந்த மீட்டிங்க வந்து அட்ரஸ் பண்றாங்க. அதாவது இந்த போராட்டத்துல வந்து அவங்களோட உரையாற்றுறாங்க. A separate meeting of workers was addressed by V. Kalyana Sundaram, Thiru V.K., B.P. Vadia and VOC. An important aspect of the movement was that the working classes, students and women took part in large numbers. So பாத்தீங்கன்னா, இந்த மீட்டிங்கும் இல்லாம இன்னும் தொழிலாளர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கூட்டமும் வந்து செயல்படுத்துறாங்க. அந்த கூட்டத்த அட்ரஸ் பண்ணி அத உரையாற்றுறதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, வி. கல்யாணம் சுந்தரம் அதாவது திரு.வி.க. அப்புறம் பி.பி. வாடியான்றவரு, அப்புறம் வி.ஓ. சிதம்பரம் ஐயர். இவங்கலாம் வந்து அந்த தொழிலாளர்களுக்காக கூட்டப்பட்ட கூட்டத்துல வந்து அட்ரஸ் பண்றாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியாகிரகத்துக்கு நெறைய பெண்கள், ப கல்லூரி மாணவ, மாணவிகள் இவங்கலாம் வந்து இந்த கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டு இன்னும் வந்து அவங்களுக்கு பலம் கூட்டுறாங்க. George Joseph. Joseph, a barrister and eloquent speaker, played a leading role in organizing and publicizing the cause of Home Rule League in Madurai. Though born in Chenganur, Alappuzha district, Kerala state, he chose to settle down in Madurai and practice as people's lawyer. He was fondly called Rosapu Durai by the people of Madurai for the service he rendered to the affected communities. ஸோ பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஜோசப்ன்றவரு ஒரு ப்ராமினன்ட் லீடர். அதாவது இவர் வந்து ஒரு வக்கீல், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேச்சாளர். இவர் வந்து பொறந்தது பார்த்தீங்கன்னா செங்கன்னூர். அதாவது இப்போ ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட், கேரளா மாநிலத்தில இருக்க ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட். ஆனா அவர் வந்து மதுரையிலே வந்து செட்டில் ஆயிட்டாரு. மதுரையிலே செட்டில் ஆயிட்டு லாயருக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து இப்ப ஆனி பெசன்ட் வந்து சென்னையில வந்து மெட்ராஸ்ல வந்து ஹோம் ரூல் லீக் அதாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க இல்லையா? ஃபோன் பண்ணாங்க இல்லையா? அதே ஹோம் ரூல் லீக வந்து மதுரையில கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஜோசப்.
ஸோ இவர் வந்து தாக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட கம்யூனிட்டிக்கு செஞ்ச சேவையின் காரணத்தினால மதுரை மக்களால இவர் வந்து ரோசாப்பு துரைன்னு சொல்லிட்டு செல்ல பேர்ல வந்து அழைக்கப்படுறாரு. ஸோ ரோசாப்பு துரை அப்படின்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். Next, Khilafat movement. Following the Jallianwala Bagh massacre, General Dyer, who was responsible for it, was not only acquitted of all charges but rewarded. After the First World War, the Caliph of Turkey was humiliated and deprived of all powers. To restore the Caliph, the Khilafat movement was started. Muslims who had largely kept from the nationalist movement now joined in it in huge numbers. In Tamil Nadu, Khilafat Day was observed on 17 April 1920 with a meeting presided over by Maulana Shaukat Ali. ஸோ பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் நடக்கிறதுக்கு காரணமா இருந்த ஜெனரல் டயர் வந்து பாராட்டுக்களோட இல்லாம நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா கலிஃப்னு சொல்லிட்டு இவர் கலிஃப்னா யாருன்னா முஸ்லிம் கூட்டத்துக்கு ஒரு தலைவர் மாதிரி அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா அவரை ஹியூமிலேட் பண்ணி ஒரு மாதிரி மரியாதை குறையா பண்ணி அதுக்கப்புறம் அவரோட பதவியெல்லாம் வந்து பறிச்சிடுறாங்க. சோ இப்ப வந்து இந்த கலீஃபை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவரை வந்து மீட்கிறதுக்கு அவரோட பவர்ஸை வந்து மீட்டு கொடுக்கறதுக்காக கிலாஃபத் மூமெண்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. சோ இது வந்து முஸ்லிம் கிட்ட நிறைய தாக்கத்த ஆரம்பிச்சு இவங்க வந்து ஓகே நமக்காக இவங்க நல்லது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முஸ்லிம்ஸ் வந்து இந்த நேஷனலிஸ்ட் மூமெண்ட்ல வந்து கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்த கிலாஃபத் மூமெண்ட்டை வந்து எப்ப வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 17 1920ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. யாரோட தலைமையிலன்னு பாத்தீங்கன்னா மௌலானா ஷவுகத் அலின்றோட அவரோட தலைமையில வந்து நடக்குது. இன்னொரு கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல. அதே மாதிரி இந்த கிலாஃபத் மூமெண்டோடைய எபிசென்டர் அதாவது செயல்களை வந்து நிர்ணயிக்கிற ஒரு இடம் மாதிரி முடிவெடுக்கிற இடம் மாதிரி இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வாணியம்பாடி தான் வந்து கிலாஃபத் அஜிடேஷனோட எபிசென்டர். நெக்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூமெண்ட். தமிழ்நாடு வாஸ் ஆக்டிவ் டியூரிங் த நான் கோஆபரேஷன் மூமெண்ட். ஸ்ரீ ராஜாஜி அண்ட் ஈவே ராமசாமி EVR, later known as Periyar, provided the leadership. Rajaji worked closely with Yaqub Hasan, founder of the Madras branch of the Muslim League. As a result, all the people cooperated closely during the course of the movement in Tamil Nadu. So next, நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. கிலாஃபத் மூமெண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வந்து ஒத்துழைக்க மாட்டோம். அதாவது இவங்க கிட்ட நம்ம கேட்டு கேட்டு பார்த்து பிரிட்டிஷ்காரங்க கிட்ட எதுவுமே வந்து நடக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேல நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க கொடுக்கறத நம்ம ஏத்துக்க கூடாது. அவங்க கொடுக்குற பட்டங்கள், பதவிகள், வேலைகள், அரசு வேலைகள்ல இருக்கவங்க, கல்வி, அப்புறம் அதே மாதிரி குட்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே ஏத்துக்காம நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஒத்துழைக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1920ல இருந்து 22 இந்த ரெண்டு வருஷ காலகட்டத்துலதான் வந்து இது நடக்குது. இதுல வந்து ஆக்டிவா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜின்றவங்களும் ஈவேஆரும் பெரியாரும் வந்து ஆக்டிவா இருக்காங்க. ராஜாஜி வந்து இந்த முஸ்லீம் லீக்கோடைய ஃபவுண்டரா இருக்காங்க இல்லையா, மெட்ராஸ் முஸ்லீம் லீக் ஃபவுண்டரோட யாக்கூப் ஆசமோட ஒரு நல்ல க்ளோஸா வந்து சில செயல்கள்ல வந்து ஈடுபட்டு நல்ல நல்ல செயல்கள்ல வந்து ஈடுபடுவார் இல்லையா. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து சேர்ந்து இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. நெக்ஸ்ட், நோ டாக்ஸ் campaigns and temperance movement. As part of the non-cooperation movement, in many places, cultivators refused to pay taxes. A no tax campaign took place in Tanjavur. Councils, schools, and courts were boycotted. Foreign goods were boycotted. There were a number of workers' strikes all over region, many of them led by nationalist leaders. One of the important aspects of the movement in Tamil Nadu was the temperance movement or movement against liquor. So, இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்டோட ரிசல்ட்டா தாக்கமா என்ன நடக்குதுன்னா நிறைய கல்டிவேட்டர்ஸ் ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா நிறைய இடத்துல
டாக்ஸ் வந்து பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துல இறங்குறாங்க. இந்த நோ டாக்ஸ் கேம்பெயின் அது அப்படின்ற ஒரு ஒரு கூட்டம் கூடுறது. நோ டாக்ஸ் கம்பெனினா, நாங்க வந்து வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து தஞ்சாவூர்ல வந்து கூடுது. அது மாரி கவுன்சில்ஸ்ல, ஸ்கூல்ஸ்ல, கோர்ட்ஸ்லாம் வந்து பாய்காட் பண்ணிடுறாங்க. ஃபாரின் குட்ஸ் அதாவது பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் இங்க எடுத்துட்டு வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த குட்ஸ்லாம் வந்து பாய்காட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் நெறைய வொர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. இந்த மாரி நெறைய செயல்கள் மூலியமா அவங்களுடைய ஒத்துழாமையை அதாவது நான் கோஆப்பரேஷன வந்து அவங்க வந்து எதிர் வச்சாங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் வந்து இந்த நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்ல நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுக்காக வந்து மது ஒழிப்புக்காக வந்து அவங்க குரல் குடுத்தாங்க. Next, in November 1921, it was decided to organize civil disobedience. Rajaji Subramanya Sastri and EVR were arrested. The visit of Prince of Wales on 13 January 1922 was boycotted. In the police repression, 2 were killed and many injured. The non-cooperation movement was withdrawn in 1922 after the Chauri Chaura incident in which 22 policemen were killed. So, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னேன். அந்த மாரி மதுவிலக்குக்காக குரல் குடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாரி 1921 நவம்பர்ல வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு வந்து யோசிச்சு வச்சிருந்தாங்க. அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ்னா சட்ட மறுப்பு இயக்கம். சில சட்டத்துங்களெல்லாம் வந்து அவங்க வந்து மறுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து அவங்க யோசிச்சு தான் வச்சிருந்தாங்க. அதுக்கே வந்து என்ன ஆச்சுன்னா, ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேஆர் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஜான்வரி 13, 1922ல வந்து வேல்ஸ் நாட்டோட பிரின்ஸ் வந்து நம்மள இங்க விசிட் பண்ண வராங்க. இந்தியால விசிட் வராங்கன்னா, அத வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நெறைய போலீஸ்லாம் வந்து இன்ஜூர் ஆகுறாங்க, ஸ்கில் ஆகுறாங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்ட வந்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாரு காந்தி 1922ல. ஏன்னா, சௌரி சௌரா இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்குது. அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்ல வந்து 22 போலீஸ்காரங்க வந்து இறந்துடுறாங்க. இதன் காரணமாக காந்தி என்ன பண்ணிடுறாருன்னா, இல்ல நாங்க இந்த நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்ட வந்து நாங்க திருப்பி வாங்கிடுறோம்னு சொல்லிட்டு 1922ல வாங்கிறாரு. அதாவது சௌரி சௌரான்னா என்னன்னா, நெறைய ஒரு சாந்தமான வழியில தான் வந்து போராட்டம் நடந்துட்டே இருக்கும். அப்போ போலீஸு மத்த ஆளுங்கலாம் உள்ள புகுந்து சில அ இன்சிடென்ட்ஸ கிரியேட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம இந்தியர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, கோவம் அடைஞ்சு அந்த போலீஸ்காரங்கள தாக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு கட்டத்துல போலீஸ்காரங்க அவங்க உயிர காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, இவங்க கிட்ட இதுக்கு மேல முடியாதுன்னு ஒரு பில்டிங் உள்ள போயிட்டு, அவங்க ஒரு 22 பேருக்கு மேலன்னு நெனைக்கிறேன். 22 பேர் வந்து ஒரு பில்டிங் உள்ள போய் பூட்டி கதவ சாத்திட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த இந்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமா அந்த இடத்துக்கே வந்து தீ வச்சு விட்டாங்க. சோ அந்த 22 போலீஸ்காரங்களுமே வந்து இறந்துட்டாங்க. சோ இதனால மனமுடைந்த காந்தி என்ன பண்ணிட்டாருன்னா, நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்டே வந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு 1922ல. இதுதான் வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட். நெக்ஸ்ட் ஸ்வராஜிஸ்ட் ஜஸ்டிசஸ் ரிவால்ரி. Following the withdrawal of a non-cooperation movement, the Congress was divided between no changers who wanted to continue the boycott of the councils and pro-changers who wanted to contest the elections for the councils. Rajaji, along with other staunch Gandhian followers, opposed the council entry. Along with the Kasturi Rangar and M.A. Ansari, Rajaji advocated the boycott of the councils. Opposition to this led to the formation of Swaraj Party within the Congress by Chittaranjan Das and Motilal Nehru. In Tamil Nadu, the Swarajists were led by S. Srinivasanar and S. Satyamurthy. So இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு பேராகிராஃப். என்னன்னா, இவங்க வந்து நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்ட வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க இல்லையா காந்தி. இதனால என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ்குள்ளேயே வந்து ஒரு பிரிவினை ஏற்படுது. அதாவது நோ சேஞ்சஸ், ப்ரோ சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு. நோ சேஞ்சஸ்க்கு என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாரியே பாய்காட் தான். இதுல வந்து எந்த சேஞ்சுமே இல்ல. நம்ம வந்து கவுன்சில வந்து பாய்காட் பண்ணி எந்த ஒரு எலக்ஷனும் கன்டின்யூ பண்ண முடியாம, அப்படியே பாய்காட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு ப்ரோ சேஞ்சஸ் என்னன்னா, நம்ம வந்து எலக்ஷன் கன்டெஸ்ட் பண்ணலாம். கவுன்சில்ல வந்து எலக்ஷன் கன்டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஒரு மாற்றத்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 2 குரூப்பா வந்து பிரிஞ்சுட்டாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ராஜாஜி வந்து காந்தியனுடைய ஒரு பெரிய தீவிர ஒரு ஃபாலோவர். இவரு என்ன பண்றாருன்னா, இன்னும் சில காந்தியன் ஃபாலோவர்ஸோட சேர்ந்து, அவரும் வந்து என்ன பண்றாரு, அந்த நோ சேஞ்சஸ் குரூப்லயே இருக்காரு. அதாவது பாய்காட் பண்றாரு. கவுன்சில வந்து பாய்காட் பண்றாரு. யார் யார் கூடன்னு பாத்தீங்கன்னா, ஆ
கஸ்தூரி ரங்கர், எம்.ஏ. அன்சாரி, ராஜாஜி இவங்கலாம் வந்து பாய்காட் பண்றாங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, அப்போஸ் பண்றாங்க இல்லையா? அதனால அந்த காங்கிரஸ்குள்ளேயே பிரிவினை ஏற்பட்டு இன்னொரு கட்சி உருவாகுது. ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சி உருவாகுது. இந்த கட்சிய உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சித்ரஞ்சன் தாஸ், அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேரு. இவங்க தான் வந்து ஸ்வராஜ் பார்ட்டின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சிய உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டுல இந்த கட்சிய லெட் பண்ணி கொண்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ். ஸ்ரீனிவாசனார், அதுக்கப்புறம் எஸ். சத்யமூர்த்தி. இவங்க 2 பேர் வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த ஸ்வராஜ் பார்ட்டிய வந்து கொண்டு போறாங்க. Next is Subbarayan Ministry. In Madras provincial elections held in 1926, the Swarajists won the majority of the elected seats. However, it did not accept office in accordance with the Congress policy. ஸோ மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா, அடுத்து நடந்த 23ல ஒரு எலக்ஷன் நடந்தது இல்லையா? அடுத்து 1926ல நடந்த எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா, ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டி வந்து மெஜாரிட்டியான வோட்ஸ்ல வந்து வின் பண்றாங்க. ஆனாலும் அவங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸோட வந்து அவங்களால வந்து ஒத்துப்பட்டு ஒரு ஆபீஸ வந்து கிரியேட் பண்ணி ஒரு இத கொண்டு போக முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இண்டிபெண்டன்ட்டா சுயேட்சையா இருந்த பி. சுப்பராயன் அப்படின்றவர வந்து ஒரு மினிஸ்ட்ரிய ஃபார்ம் பண்ண அலோ பண்ணாங்க. The Swarajists did not contest the 1930 election, leading to an easy victory for the Justice Party. The Justice Party remained in office till 1937. ஸோ அடுத்து நடந்த 1930 1930ல நடந்த எலெக்ஷன்ல வந்து ஸ்வராஜ் பார்ட்டி வந்து கலந்துக்கல. ஸோ இதனால வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியால வந்து ஈஸியா வந்து அவங்களோட வெற்றியை வந்து அடைஞ்சிட்டாங்க. 1937 வரைக்கும் அவங்களுடைய ஒரு ஆட்சி காலம் தான் வந்து நடந்துட்டு இருந்தது. அவங்க தான் வந்து ஆபீஸ்ல வந்து இருந்தாங்க. Simon Commission boycott. In 1927, a statutory commission was constituted under Sir John Simon to review the Act of 1919 and to the suggest reforms. However, to the great disappointment of Indians, it was an all-white commission with not a single Indian member. So the Congress boycotted the Simon Commission. In Madras, the Simon Boycott Propaganda Committee was set up with S. Satyamurthy as the president. The arrival of the Simon Commission in Madras on 18 February 1929, black flags were waved against the commission. So, 1919ல ரவுலட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதோடைய பிளஸ் அண்ட் மைனஸை வந்து ரிவ்யூ பண்றதுக்காக 1927ல சார் ஜான் சைமனோடைய தலைமையில வந்து ஒரு கமிஷனை வந்து உருவாக்குறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஏமாற்றம் மாதிரிதான். ஏன்னா எல்லாருமே வந்து வெள்ளையர்கள் தான், வெளிநாட்டவர்கள் தான். ஒரு இந்தியர்கள் கூட அந்த அமைப்புல வந்து கிடையாது. இதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. சோ இத இப்ப என்ன பண்ணிடுறாங்க, காங்கிரஸ் வந்து பாய்காட் பண்ணிடுறாங்க. இத வந்து தவிர்க்கிறாங்க, ஏத்துக்கல. சைமன் கமிஷனை வந்து ஏத்துக்கல காங்கிரஸ். சோ மெட்ராஸ்ல என்ன பண்றாங்கன்னா, சைமன் பாய்காட் ப்ரொபகண்டா கமிட்டி, அதாவது அந்த அந்த சைமன் கமிஷனை பாய்காட் பண்றதுக்குன்னு ஒரு கமிட்டி மாதிரி உருவாக்குறாங்க. அதோட பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யமூர்த்தி. அதுக்கப்புறம் அவங்க வந்து மெட்ராஸ்க்கு வராங்க இல்லையா? 1927ல அந்த அமைப்பு உருவாகுது. அதை எதிர்க்கிறாங்க. அவங்க மெட்ராஸ்க்கு வரும்போது 18 பிப்ரவரி 1929ல மெட்ராஸ்க்கு வரும்போது அவங்கள வந்து கருப்பு கொடி காட்டி அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கொடி காட்டி அவங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட், அஜிடேஷன் ஃபார் ரிமூவல் ஆஃப் நீல் ஸ்டாச்சு 1927. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்பூரோட மாஸ்கர், அதாவது ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயலுக்கு இதுவா இருந்தா காரணமா இருந்த ஜேம்ஸ் நெயில் அப்படின்றவர் வந்து அவரோட சிலைய வந்து என்ன பண்ணாங்கன்னா இதுல வச்சாங்க, மவுண்ட் ரோட்ல வச்சாங்க. அத வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஒரு கொடூரமான ஒரு செயலுக்கு காரணம். கான்பூர் அப்படின்ற ஒரு பிரேக்கிங் வெஞ்சன்ஸ்க்கு வந்து காரணம். அதாவது கிரேட் ரிபெல்லியன் 1857க்கு காரணம் வந்து அவர்தான். அந்த இதுல வந்து நிறைய பெண்கள், குழந்தைகள்லாம் வந்து இறந்தாங்க. அவரை வந்து ஒரு பெரிய தியாகி மாதிரி ஒரு சித்தரித்து அவரோட சிலையை வந்து மவுண்ட் ரோட்ல வச்சாங்க. இது வந்து இந்தியர்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, இது வந்து ஒரு நல்ல செயல் இல்ல. இது வந்து நமக்கு வந்து ஒரு இது மாரி, அவமரியாதை மாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி, அத வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு புரொடெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷ காலம் போராட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, ராஜாஜியோடைய
கா அவர் வந்து என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸோட மினிஸ்ட்ரி வந்துரும் அப்போ. அப்ப என்ன பண்றாரு, ராஜாஜி வந்து அந்த சிலைய எடுத்து மெட்ராஸ் மியூசியத்துல வந்து வைக்கிறாங்க. 1937ல வந்து ராஜாஜி மூலியமா வந்து அந்த சிலைய வந்து எடுத்து மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் மியூசியம்ல வந்து அவரோட சிலைய வந்து வச்சுர்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம். இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ ஹிஸ்டரி வந்து பெரிய டாபிக் அப்படின்றத நம்ம யோசிக்காம, நம்ம ஒரு கதை கேட்கிற மாரி படிச்சுட்டே வந்துட்டோம்னா வெரி வெரி ஈஸி, சிம்பிள். இப்ப எனக்கு கூட பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு நோட்ஸ் எடுக்கும்போது, இல்ல அத நம்ம ரிவ்யூ பண்ணும்போது, கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மத்த சப்ஜெக்ட்ஸ விட எனக்கு இது ஈஸியா இருந்தது. ஏன்னா இது நம்ம வந்து ஒரு நம்ம தாத்தா, நம்ம பாட்டி கதையெல்லாம் எப்படி கேட்போம், அந்த மாரி தான் இது. நமக்கான கதைய நம்ம கொஞ்சம் படிச்சு பார்க்குறோம், கேட்டு பார்க்குறோம் அப்படின்ற மாரி கொண்டு போனோம்னா, வெரி வெரி ஈஸி. ஸோ வீடியோ ஆன் பண்ணிட்டு வொர்க் பண்றவங்க கூட என்ன பண்ணலாம், எதனா வேலை செஞ்சுட்டே நம்ம படிக்க டைம் இல்லன்றவங்க, இந்த வீடியோவ நீங்க போட்டு பக்கத்துல வச்சுட்டு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் வந்து மைண்ட்ல கிராஸ்ப் ஆகும். அடுத்து வந்து நீங்க புக்கையோ இல்ல புக் இல்லாதவங்க ஃபோன்ல படிப்பீங்க இல்லையா? அவங்க வந்து வச்சு பார்த்தீங்கன்னா, வெரி ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ பாருங்க. நெக்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.